ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு Q&A 360. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎட் படிக்கிறவங்க வந்து டெட் 2025 எக்ஸாமுக்கு வந்து பேப்பர் 2க்கு வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுலேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறீங்களா அப்படின்னு. ஆம்னா ஆம் கொடுக்கணும், இல்லைனா இல்லைன்னு கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கணும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணலாம் டெட்டை, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎட் படிக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு அதில் கேட்டிருக்காங்க. அதில் என்ன போடணும், என்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர் பிஎட்டோடது. சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை, இப்போ நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் தாராளமாக உங்களோட ஃபஸ்ட்டு செமஸ்டர் மார்க் ஷீட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் அப்லோட் பண்ணி சர்டிஃபிகேட் இடத்துல அதை அப்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், என்கிட்ட வந்து எனக்கு இன்னுமே வந்து செமஸ்டர் 1ஓட வந்து மார்க் ஷீட் கிடைக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் காலேஜை அப்ரோச் பண்ணலாம், பிஎட் காலேஜை. அங்கே வந்து போனோஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒன்று தருவாங்க அவங்க. அதாவது நீங்கள் இங்கே படிக்கிறீங்க இந்த இயர் அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணி அவங்க தருவாங்க. அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இருக்க நம்பரை நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பரில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் நம்பருக்கு 2 ஆப்ஷன். உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு செமஸ்டர் மார்க் ஷீட் இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிஎட் காலேஜில் போய் போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அதை அப்லோட் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் இது பண்ணுங்கள்.